இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடை தோசை மால்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நேஹாஸ் குக்கிங் டைரியில் நம்ம மால்ட்டுக்கு மாவு அரைச்சோம். அந்த மாவு கொஞ்சம் அது கூடவே ராகி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் இன்னைக்கு ஒரு அடை தோசை மாதிரி செஞ்சு முக்கியமாக நம்ம ஹோம்மேடு முருங்கைக்கீரை பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மால்ட் மாவு, ராகி மாவு, ஹோம்மேட் முருங்கைக்கீரை பவுடர், அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி. மார்னிங் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை ஈவினிங் கூட செஞ்சு சாப்பிடுங்க. ஆயில் இல்லைன்னா கீ கூட ஊற்றிங்க. ரெண்டு பக்கமாக திருப்பி போடுங்க. நல்லா குக் ஆகிறதுக்கு விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இந்த பச்சை மிளகா ஆனியனோடவே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி எல்லாம் எதுவும் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மால்ட் பவுடர் ரெடி பண்ணும் போது நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு. கூடவே முருங்கைக்கீரை பவுடரும் போட்டிருக்கோம். செகண்ட் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் தோசை காலி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தோசை செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மாவெல்லாம் நம்ம நல்லா வேகிறதுக்கு விடணும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுன்னு இருக்கேன். சூப்பராக செகண்டும் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுறதும் கீ போட்டு சாப்பிடுங்க, இன்னமும் சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளுக்கு ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சட்னியோடு தான் நான் சர்வ் பண்ணுறேன். சட்னி இல்லாமலே கூட இது அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பீனட் சட்னி, தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை போட்டு சட்னி பண்ணியிருக்கேன். நல்லா சுட சுட ராகி அடை தோசை. ராகி அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எப்பவுமே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அனியன், இது இருக்கிற அனியன் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கு. கூடவே இந்த பச்சை மிளகாவோட நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.